லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். காவிரி மேலாண்மை ஆணையம் தெளிவுபடுத்திவிட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அறிவிக்கப்பட்டவாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அணையிலிருந்து, கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஆணையம் தெளிவான உத்தரவை பிறப்பிக்கப்பட்டது. சரி, இப்படி இருக்கின்ற நிலையில இப்ப 80 டீம்ஸ் தண்ணி கர்நாடக அணையில் இருக்குது. இந்த சூழ்நிலையை தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாம போயிடும் தமிழ்நாட்டில். அதனாலதான் நாங்க சொல்றோம், சட்ட ரீதியாக ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரியின் குறுக்கே எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல்படுகை மாநிலம் எந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று தெளிவான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதைத்தான் நாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க டெல்டா பகுதியில கடும் வறட்சி இருக்கு. அவர் கர்நாடக முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து விஜய் இந்த மாதிரி இது எதுக்கு தேவை? ஏற்கனவே 1986ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு சட்ட போராட்டம் நடத்தி தெளிவான தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசின் சார்பாக 13 நாட்கள் வாதம் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தில் கர்நாடக மாநில சார்பாக 9 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. கேரளா மாநில சார்பாக 3 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி 1 நாள் நடைபெற்றது. நடுவர் மன்ற தீர்ப்பை ஒட்டி உச்ச நீதிமன்றம் அழகான தீர்ப்பை கொடுக்கப்பட்டுவிட்டது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிவகுமார் அங்க முதலமைச்சர் என்ன இப்ப வர வேண்டாம், வேற தேதியில ஒத்தி வச்சுக்கலாம் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. நாங்களும் சொல்றோம், நான் மட்டும் சொல்லல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்களும் அதான் சொல்றாங்க, பல எதிர்கட்சிகளும் அதான் சொல்லுது. இன்றைக்கு பெங்களூர் செல்ல வேண்டாம், ஏற்கனவே நமக்கு தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சென்றாலும் அங்கே தண்ணீர் கிடைக்காது. ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் கர்நாடகத்துக்கு போனாங்க. ஆனா அப்போ அங்க எதுவுமே நடக்கல. நீதிமன்றம் போய் தான் நாம நீதியை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நிலைதான் இப்பொழுது ஏற்படும். அதைத்தான் வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களுமே நாம சொல்லிட்டு இருக்கோம். கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க வேற அது அவரை தான் கேட்கணும். திரு ஜோசப் விஜய் அவர்களை தான் கேட்கணும். அதாவது இது அவரு தண்ணி திறக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர் கூட்ட வேணும் கூட்டுறாரு. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர், நான் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மட்டும் இல்ல, இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மேகதாது பிரச்சனை குறித்து ஒரு விரிவான விவாதம் நடக்க வேணும், விரிவான கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து நீங்க ஒரு கருத்தை கேளுங்க. அதோட தமிழ்நாட்டுக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கருத்தை கேட்டு சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தான் நாம் வற்புறுத்தோம். ஆனா இது எதையுமே அவர்கள் எடுத்துக்கொள்ளவே இல்லையே, பொருட்படுத்தவே இல்லையே. எல்லா விஷயத்திலும் ஒரு முதலமைச்சர் மௌனம் காக்குறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு முதலமைச்சர் இருக்கீங்க. மௌன புரட்சி செய்வதிலே வல்லவர் என்றுதான் நான் பார்க்கிறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு! 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு. ஒரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அது உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, அது வறட்சி நிலைமை கொண்டு இருக்கின்ற பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கின்ற கருத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு இந்த அரசு செயல்பட்டா ஒரு நல்ல அரசு.
ஆனா இன்னும் சொல்ல போனா இரண்டாவது விதமா செயல்பட்டு கொண்டிருப்பது வருத்தம் அளிக்குது.